ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ. சாட்டர்டே நான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சு நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை. சாம்பார் இருக்குது, கொஞ்சம் நைட்டு செஞ்ச உருளைக்கிழங்கும் சிக்கனும் இருக்குது. ஸோ அது லெஃப்ட் ஓவர் இருக்குது, அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். சாட்டர்டே மோஸ்ட்லி ஃப்ரைடே நைட்டே நான் செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப டயர்டாயிரும் டெய்லி மார்னிங் நைட்டு சமைக்கிறதுனால. ஒர்க் போயிட்டு சமைக்கிறதுனால ரொம்ப டயர்டாயிரும். அதனால் நான் எப்போதுமே ஃப்ரைடே நைட்டு செஞ்சுட்டு சாட்டர்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். சாட்டர்டே எனக்கு ஃபுல் ஒர்க்கிங் டே. ஸோ அதனால் நைட்டு செஞ்சது சாப்பாடு மீதி இருக்குது. ரைஸ் மட்டும் வச்சா போதும். இப்போ ஆஃபீஸ் நான் கிளம்பிட்டேன். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். தோசை தான், டிஃப்ரெண்ட்டாக சட்னி, டொமேட்டோ சட்னி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ இது நைட்டு வாஷிங் மிஷினில் போட்ட வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அது இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. மத்தியானத்துக்கு மேலே நம்ம மடித்து வச்சிடலாம். இது நல்ல ட்ரையர் நல்லா இருக்கிறதுனால சீக்கிரமாகவே காஞ்சிரும். இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். மதியம் சாப்பிடக்கு வந்திருக்கேன். சிக்கன் 65 கொஞ்சம் பொரிச்சுக்கிட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கும் கொஞ்சம் சிக்கன் கிரேவி இருக்குது. இது நைட்டு செஞ்ச சாப்பாடை மைக்ரோவேவில் சூடு பண்ணியிருக்கேன். சாப்பாடு புதுசாக கொஞ்சம் வடிச்சிருக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ எனக்கான பிளேட்டில் நான் என் சாப்பாடை நான் எடுத்து வைக்க போகிறேன். கொஞ்சம் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே ஆஃப்டர் மீல்ஸு இந்த மாம்பழம் சீசனில் மதியமாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் மாம்பழம் கட் பண்ணி நாங்கள் 3 பேரும் சாப்பிடுவோம். பாப்பாவும் இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுவா. ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. சம்மர்ன்றதுனால ஹாஃப் டே கிளாஸு வந்துடுவா. இப்போ எனக்கான சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, 2 சிக்கன் துண்டு, கொஞ்சம் சிக்கன் கிரேவி. இதை வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன். பருப்பு இருந்துச்சு, பருப்பு ஊற்றிக்கிட்டேன். 2 பீஸ் மாம்பழமும் எடுத்து வைக்கணும். மாம்பழம் இல்லைன்னா சம்மரில் மீல்ஸு கம்ப்ளீட் ஆகாது. அது மாதிரி தான் நான் 2-3 துண்டு மாம்பழமும் எடுத்து சாப்பிட போகிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஃபுல் மீல்ஸ் மாதிரி தான். ஒருவேளை நல்லா சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடணும், திருப்தியாக சாப்பிடணும். இது ஒரு குட்டி வீடியோ தான். பாப்பா பாருங்கள், லஞ்சு சாப்பிட்டுட்டு டிஃபன் கொடுத்துட்டு போனதையும் சாப்பிட்டுட்டா என்கிட்ட கொஞ்சம் ஊட்டிக்கிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்குறா. ஸோ அவள்கிட்ட சொல்லிவிட்டு நான் பாய் சொல்லிவிட்டு கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.